சென்னையில் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு ரமணன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று காலை 8 மணி அளவிலே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலே நீடிக்கின்றது. இந்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 12 சென்டிமீட்டர் கொடவாசலில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக 10 சென்டிமீட்டர் மரக்காணத்தில் பதிவாகியுள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கன மற்றும் மிக கனமழை இருப்பதற்கான வாய்ப்புண்டு. உள் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். விட்டு விட்டு மழை பெய்யும். சில நேரம் கனமழையாகவும் இருக்கக்கூடும். கண்டிப்பாக இன்று நாளை மறுநாள்லாம் இந்த கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கும். அதன் பிறகு அப்படி அப்படியே குறைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த பெரும்பாலான இடங்கள்னு சொல்வதெல்லாம் இன்னும் 2-3 நாட்களுக்கு சொல்லுவோம். அடுத்த டே 4 டே 5 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அநேக இடங்கள் என்ற நிலைக்கு வரும். அதுவே ஒரு சற்று குறைந்து உள்ளது கிராஜுவல் ரிடக்ஷன் இருக்கும். திடீர்னு குறையாது, படிப்படியாக முதல் 3 நாள் நல்ல மழை இருக்கும். கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது மேற்கு நோக்கி நகரும், இலங்கை, அதுக்கப்புறம் நிலப்பகுதியை நோக்கி நகரும். இந்த மாதிரி அடுத்தது ஒரு நிகழ்வானது வலுப்பெறணும் என்றால் அதனோட தொடர்புடைய மேலடுக்கு சுழற்சி எங்க இருக்குன்னு பார்க்கணும். இந்த மேலடுக்கு சுழற்சி இலங்கைக்கும் தெற்கே தான் இருக்கு. இலங்கைக்கு தெற்கே அது பயணிப்பதன் காரணத்தினால இது ஒரு பகுதியாகவோ இல்ல ஒரு ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாகவும் அதெல்லாம் மாறுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. வாய்ப்பே இல்லை. வடகிழக்கு புறமழை அப்படின்னு பார்த்தோம்னாக்க இன்றைக்கு எடுத்துனாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 51 சென்டிமீட்டர் அந்த நிலைக்கு வந்திருக்கு. சென்னையில எடுத்து பார்க்கணும். ரிப்பீட் பாருங்க. சொல்றேன்.